வெல்கம் டு தாலி ஸ்பெஷல். இன்றைக்கி தாலி ஸ்பெஷலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து முட்டை மிட்டாய் ரெசிபி சொல்லுங்கள், வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. சரி, அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 3 முட்டை 6 முட்டை இந்த மாதிரி அளவில் சொல்லி பார்க்கலாம், டைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால நமக்கு டைம் இல்லை. அதனால் இப்போ ஃபஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு 18 முட்டை வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 18 முட்டை எடுத்துக்கிறேன் நான். இது கூட வந்து 600 சர்க்கரை, முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரையணும். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வடிகட்டிடணும். ஏன்னா சர்க்கரையில் நிறைய தூசி ஏதாவது ஒன்று இருக்கும். பார்க்க வெள்ளையாக சர்க்கரை இருக்கிறதுனால அதில் அழுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு தூசி நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த அளவில் நீங்கள் முட்டை மிட்டாய் செய்யும்போது உங்களுக்கு 1.5 கிலோ அளவுக்கு முட்டை மிட்டாய் கிடைக்கும். இப்போ நான் செய்கிற இந்த முட்டை மிட்டாய் வந்து கஸ்டமர்களுக்காக தான். 2 1/2 கிலோ 2 1/4 கிலோ அந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் நம்மளோட ஆன்லைன் ஆர்டர் தான். அதுதான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து காலையிலே போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். 600 கோவா சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்லெஸ் கோவா 600, அப்புறம் சர்க்கரை 600, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். 4 இன்க்ரீடியண்ட்டு தான் இதுக்கு. எக்கு, கோவா, சுகர், நெய், அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா கரைக்கணும். இந்த கரையாத கொஞ்சம் கோவாவுமே வந்து நல்ல ஸ்டவ்வில் வந்து கரைஞ்சிரும். கஸ்டமர் கேட்குறத பொறுத்து முட்டை மிட்டாயில் 2 வகையாக செஞ்சு கொடுக்கலாம். நட்ஸு போட்டும் நட்ஸு போடாமலும். இப்போ வந்து ப்ளெயின் முட்டை மிட்டாய் தான் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன். 18 முட்டையில் எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது. அதனால் 3 முட்டையிலேருந்து 4 முட்டையில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்படி வேணுன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது கோவா வந்து ஓரளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த கோவா வந்து இன்னுமே வந்து கரைச்சி விடலாம். இந்த கேப்பில் வந்து நான் ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டோன்னா இது வந்து நம்ம அந்த கோவா கரையிறதுக்கும் அந்த ப்ரீஹீட் ஆகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். முட்டை மிட்டாய் செய்யும்போது கண்டிப்பாக கைப்படாத அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் 4 நாளும், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 7 நாள் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட பேக்கிங் டைம் என்னென்னா 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முட்டை மிட்டாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒரு அழகான கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை மிட்டாய் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குல்ல? இந்த வீடியோ பார்த்து முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.